पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஞ்ஞானவாசம் வனவாசம் முடித்த அந்த பாண்டவர்கள் தங்களுக்கு தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய அந்த ராஜ்யத்தை கேட்டு தூதுவனை அனுப்ப, அதற்கு பதிலாக சஞ்சயனை அனுப்பி யுத்தம் என்பது அதர்மம், அதனால் நிச்சயம் பல உயிர்களின் இழப்பு ஏற்படுவது அது உனக்கு உச்சிதமானது அல்ல. தர்மராஜனை பார்த்து, தர்மராஜன் இதுவரை தர்மத்தை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை. அப்போ ஒரு யுத்தம் அப்படின்னு வந்ததுன்னா அது நிச்சயமா அதர்மமாகும், பல உயிர்கள் போவதற்கு நீ காரணமாவா என்று உபதேசம் செய்து கொண்டிருந்தான் சஞ்சயன். பகவான் கிருஷ்ணன் உபதேசம் செய்யும் சஞ்சயா, சபையிலே அதர்மம் அரங்கேறும் பொழுது இந்த தர்மங்கள் எல்லாம் உனக்கு நினைவில் இல்லையா? அப்பொழுது ஓங்கி ஒரே ஒரு குரல் நீ கொடுத்திருந்தால் நான் எவ்வளவு மகிழ்ந்திருப்பேன் தெரியுமா? அப்போ வாய் மூடி மௌனமாக அந்த சபையில் இருந்த நீ இப்பொழுது தர்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பது என்ன சொல்றது, நகைச்சுவையாக இருக்கிறது அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்ல, அப்போ இங்க என்ன நடந்ததோ அது அத்தனையும் அஸ்தினாபுர அரண்மனையில் சஞ்சயன் போய் சொல்ல, திருதராஷ்டிரன் பயந்து தூக்கம் வராமல் பாண்டவர், அதிலும் முக்கியமாக பீமசேனுடைய பலத்தை நினைத்து நினைத்து நிச்சயமாக அவன் என்னுடைய மக்களை கொல்லத்தான் போகிறான், நான் என்ன செய்ய சஞ்சயா அப்படின்னு சஞ்சயனிடமும் விதுரனிடமும் மாறி மாறி உபதேசங்களை கேட்கிறான். உபதேசம் கேட்கிறானே தவிர அந்த கேட்கின்ற உபதேசத்தின்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஒன்றும் அவனால எந்த ஒரு முடிவும் சுயமாக எடுக்க முடியாத நிலை. காரணம் என்னன்னா, புத்திரன் மேல் இருக்கக்கூடிய வியாமோகம், அந்த பாசம். என்னுடைய குழந்தை நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு சிறு வயது முதலே அவனுக்கு கொடுத்த இடம் இப்பொழுது அவனை வாய் பேச முடியாத மௌனியாக மாற்றியிருக்கிறது. அப்போ அந்த பாண்டவனுடைய பலத்தை பற்றியே திருதராஷ்டிரன் பேசிக்கொண்டிருக்க துரியோதனனுக்கு கோபம் வந்தது. என்னிடம் இருக்கக்கூடிய பலத்தை பற்றி உனக்கு தெரியவே இல்லை ராஜா. நான் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் ஒரு கதையின் அடியினால் பீமசேனனை வீழ்த்துவேன். நாங்கள் அனைவரும் இணைந்து அர்ஜுனனை வீழ்த்து விடுவோம். இது சாதாரணமான விஷயம். எங்ககிட்ட எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, தன் பலமே பெரியது அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் பேச, அந்த சபை மத்தியில் சொன்னான், இவன் ஒரு பைத்தியக்காரனை போல் பேசிக்கொண்டிருக்கிறான். அவன் பாண்டவர்களுடைய பலம் என்ன என்பதை அவனால் யூகித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மடைமை அவனை சூழ்ந்துள்ளது. அவனுக்கு சொந்த புத்தியும் இல்லை, அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சொல்கின்ற புத்தியோ கொஞ்சம் கூட தர்மத்தின் படியானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நிச்சயமாக பேரிழப்பு ஏற்பட போகிறது துரியோதனா. அவர்களுக்கு உரிய ராஜ்யத்தை நீ கொடுத்து விடு. பீஷ்மர், துரோணர், குருபர், இப்ப இத்தனை பேருக்கும், ஈவன் எனக்கும் சேர்த்து யுத்தத்தில் சிறிது கூட விருப்பம் இல்லை. ஈவன் பாக்லீக் ராஜா, சல்யன், இப்படி யாருக்குமே பாண்டவரை எதிர்த்து யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உடன்பாடே இல்லை. ஆனா துரியோதனன் சொல்கிறான் தன்னுடைய பல அப்பேற்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து ஒரு பிரமை இருக்கு பாருங்க, அதை விட்டு வெளியே வா துரியோதனா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாமானியம் இல்லை, பல முறை பாண்டவர்களை எதிர்த்து
நல்ல அடி வாங்கி வந்தவங்க நீங்க. இப்போ எங்கிட்ட அப்பேற்பட்ட பலம் இருக்கு, இப்பேற்பட்ட பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. விராட்ட தேசத்தில் அந்த யுத்தம் நடந்த பொழுது பேடி என ஓடி வந்தவன் தானே நீ. உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்தவன் கர்ணன். அப்பொழுது எங்க போயிற்று உங்களுடைய பலம், கீர்த்தி இதெல்லாம்? அப்ப என்னாச்சு? இதையெல்லாம் எடுத்து சொல்கிறான். பாண்டவர்களை எதிர்க்க முடியாது, மட்டுமின்றி பாண்டவர்களுக்கு சகனாக, நண்பனாக சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனே இருக்கிறான் அப்படின்னா எதையும் கேட்கும் நிலையில் துரியோதனன் இல்லை. பாரு, இதெல்லாம் சொன்ன உடனே கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் சொன்னா, நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பீஷ்மர், துரோணர், கிருபரை நினைத்து யுத்தத்திற்கு நான் தயாரானவன் இல்லை. என்னுடைய கர்ணன் ஒருவன் இருந்தால் போதும், இந்த ஒட்டுமொத்த யுத்தத்தையும் க்ஷண நேரத்தில் முடித்து விடுவேன் ராஜரே. யாரு? துரியோதனன். பாரு, இதுல என்னன்னா, ஒன்னா பாண்டவர் நம்மளை கொல்லட்டும், இல்ல நாங்க பாண்டவரை கொல்ல போறோம். யுத்தம் என்று வந்துவிட்டால் அதுதானே. ஆனா அதற்காக ராஜ்யத்தை திருப்பிக் கொடு அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதே. ராஜ்யம் என்ன? ஒரு ஊசி முனை இடம் கூட நான் தருவதற்கு தயாராக இல்லை. பாருங்க பா, இப்போ இவனை நினைச்சு என்னதான் பண்றது? திருதராஷ்டிரன் எவ்வளவோ ஒரு புத்திமதி கொடுத்து விடு, யுத்தம் வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் சாக இருக்கிறீர்கள், இவ்வளவு சொல்லியும் அவன் எதுவும் கேட்க தயாராக இல்லை. இப்ப இதனால என்ன நடக்க போகுதுன்னா, துரியோதனை நம்பி வருகின்ற அத்தனை ராஜர்களும் தங்களுடைய உயிர் நீக்க போகிறார்கள். பாருங்க, நரகத்தில் விழ வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணியாச்சு. இந்த மான் என்ன பண்ணும்? கூட்டமாக சென்று புலியிடத்தில் போய் சரணடைவது போல உன்னுடைய காட்சிகள், நீ செய்யும் நடத்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வெதும்பினான் திருதராஷ்டிரன். சரி, ஏன்னா திருதராஷ்டிரனால ஒரு சுயமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமை. காரணம் வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய குழந்தை துரியோதனன் நன்றாக இருக்க வேண்டும், அவனுக்கு அந்த உண்ட ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை அல்ல, பேராசை. தர்மத்தின்படி பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தையே கொடுக்க மனம் இல்லாது, ஏதோ நடக்கின்ற அதர்மத்துக்கெல்லாம் சாட்சியாக ஒரு பொம்மையாக அமர்ந்து கொண்டிருப்பவன் யாருன்னா திருதராஷ்டிரன். இப்போ சஞ்சயனை பார்த்து மறுபடியும் கேட்கிறான், கொஞ்சம் இன்னும் அங்கே வேற ஏதாவது நடந்த ஒரு நிகழ்ச்சிகள் இருந்துச்சுன்னா சொல்லு சஞ்சயா அப்படின்னு. அப்போ ஒரு நாள் பகவான் கிருஷ்ணன் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். சரி, அப்போ அர்ஜுனன் அந்த கிருஷ்ணனுடைய பாதத்தை என்ன சொல்றது, மெல்ல அமுக்கி கொண்டு இருந்தான். சரி, அந்த நேரத்தில் நான் சென்றேன். சென்ற பொழுது பகவான் கிருஷ்ணன் சொன்னான் என்னன்னு, ஏதோ தயவு செய்து யுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வெறும் சாமானிய யுத்தம் என்று நினைத்து விட போகிறார்கள். முதலில் இங்கு என்னென்ன பலம் இருக்கிறது என்பதை முதலில் சிந்தி சஞ்சயா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா பகவான் கிருஷ்ணனும் சரி, பீமசேனனும் சரி, நேருக்கு நேர் பேசுபவர்கள். அதாவது மனதில் ஒன்று வைத்து கொண்டு அந்த வாயில் ஒன்று பேசுவது அப்படிங்கிறது என்னைக்குமே பகவான் கிருஷ்ணன் கிட்டையும் சரி, பீமசேனன் கிட்டையும் என்னைக்குமே இல்லை. சரி, பகவான் கிருஷ்ணன் சொல்றான், ஆன அளவுக்கு அவர்களுக்கு யாக யஜ்ஞங்களை செய்ய சொல்லி நீ சொல்லிவிடு சஞ்சயா. அது மட்டுமல்ல, தான தர்மங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் தயவு செய்து இப்பொழுதே செய்துவிடச் சொல். அது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவி மக்களோடு ஆனந்தமாக இருக்க சொல். அது மட்டுமல்ல, ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்றார் அப்படின்னா, நீங்களெல்லாம் உயிரோடு இருப்பது இன்னும் வெகு சில தினங்களே அப்படின்னு. இந்த கடைசி ஆசை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
ஏதாவது செய்யணும்னா இப்பவே செஞ்சு முடிச்சிடுங்கோ. ஏன்னா யுத்தத்துக்கு அப்புறம் நீங்க யாரும் உயிரோடு இருக்க போறதில்லை. அப்போ கிருஷ்ணன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்பேற்பட்ட சத்தியமான வார்த்தை! இந்த எச்சரிக்கையை சஞ்சயன் மூலமாக ஏற்கனவே துரியோதனாதிகளுக்கு கொடுத்து இருக்கிறார் பாருங்க. உடனே ஏன்னா தர்மராஜன் அவ்வளவு எளிதில் யுத்தம் என்ற சொல்லுக்கு கட்டுப்படுபவன் அல்ல. ஆனால் அவனே யுத்தத்துக்கு இப்பொழுது தயாராகி விட்டான் அப்படின்னா, அதுவும் வேகமாக வருகிறேன் அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுடைய நாள்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது என்றே பொருள். அது மட்டுமல்ல, அந்த சபையில் அந்த அதர்மம் நடந்த பொழுது 2 கைகளையும் உயர்த்தி கோவிந்தா என்கின்ற அற்புதமான என்னுடைய நாமத்தை சொன்னவள். அதனால் அவளுக்கு செய்ய வேண்டிய நிறைய நான் கடன் பட்டிருக்கிறேன் சஞ்சயா. அப்போ திரௌபதிக்கு நான் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயங்கள் காத்திருக்கின்றன. அப்ப என்னாச்சு? இதைய முக்கியமாக நீ சொல்ல வேண்டியது துரியோதனாதிகளுக்கு அல்ல, பீஷ்ம துரோண கிருபருக்கு போய் சொல். காரணம், அவ்வளவு அவமானம் நடந்த போதும். ஏன்னா துரியோதனன் துச்சாதனன் இவர்களெல்லாம் பிறவியிலேயே கெட்டவர்கள், தீய எண்ணம் வாய்ந்தவர்கள். அவர்கள் அப்படி செய்வது இயற்கை தான். ஆனால் நன்கு படித்த குரு என்கின்ற அந்த வார்த்தைக்கு எவ்வளவோ வீரர்களை உருவாக்கிய ஞானிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் இதை பார்த்து கொண்டு கை கட்டி அந்த சபையில் நின்றார்களே என்றால், நிச்சயமாக அவர்களுடைய சாவு மிக அருகில் இருக்கிறது என்பதை நீ போய் சொல் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொன்னான். அர்ஜுனன் அது போக அடுத்து பகவான் கிருஷ்ணனே சொல்றான், போயும் அர்ஜுனன் மேல துவேஷத்தை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, அவனே நான் அப்படின்னு சொல்றான். அதாவது நர நாராயணர்களாக இருந்த பொழுது நாராயணனாக நானும் நரனாக அர்ஜுனனும் இருந்தவன் தான், இன்னும் இருப்பவன் தான். இன்று வரை பத்ரிகாசிரமத்தில் தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய அர்ஜுனனை வெல்லுவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது இத்தனை விஷயத்தையும் சஞ்சயன் திருதராஷ்டிரன் முன்னாடி சொன்ன உடனே மறுபடியும் அழ ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா பாண்டவர்களுடைய பலம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, நம்மளுடைய குழந்தைகள் இவ்வளவு பலகீனமாக இருக்கிறார்கள் என்று நினைக்க என்னுடைய மக்கள் நிச்சயமாக சாகத்தான் போகிறார்கள் என்கின்ற நினைவு மேல் எழும்ப அவனால் துக்கத்தை அடக்க முடியாது ஓ என்று அழுது கொண்டு இருந்தான் திருதராஷ்டிரன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ துரியோதனனை அழைத்த திருதராஷ்டிரன் சொல்றான், துரியோதனா, நான் 2 பக்கமும் சமமாக சீர்தூக்கி பார்த்து சொல்கிறேன். என்னன்னு, பாண்டவரிடம் குணம் அதிகம், எவ்வளவோ தான தர்மங்களை செய்தவர்கள், புண்ணியம் நிரம்பியவர்கள். ஆனால் துரியோதனா, உன்னிடம் இருப்பது வெறும் தோஷம் மட்டுமே. இதுவரை ஏதாவது நல்ல குணங்கள் அப்படின்னு தேடி பார்த்தாலும் நிச்சயமாக கிடைக்காது. அது மட்டுமல்ல, பாண்டவர்கள் நீ சாமானிய மனிதர்கள் என்று நினைக்கிறாயா? கண்டிப்பாக இல்லை. அவர்கள் அனைவருமே தேவதைகள். அவங்க அப்ப தேவதைகள் அப்படின்னா, அப்பேற்பட்ட தேவதைகள் மேல் நீ துவேஷம் செய்திருக்கிறாய் அப்படின்னா, கிருஷ்ணன் அவர்களுக்கு மிக பிரியமானவாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, பாருங்க, நிச்சயமாக அவர்கள் ஒருவேளை யுத்தத்தில் வந்தால், ஏன்னா தேவதைகளுக்கு தேவதைகள் சகாயம் செய்வது, நம்மெல்லாம் ஒரே ஜாதி. அப்போ நிச்சயமாக யமதர்மராஜன் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு பலமாக இருப்பான். இந்திரன், ஏன்னா இந்திரனுடைய அவதாரமே அர்ஜுனன், இந்திரனும் தானாக வந்து அந்த பாண்டவர்களுக்கு அந்த சக்தியை கொடுப்பான், வாயுதேவன் கொடுப்பான், அஸ்வினி குமாரர்கள் அத்தனை தேவதைகளும் பாண்டவர்களுக்கு சகாயமாக இருப்பர். ஆனால் மாறாக உன்னிடத்தில் போரிடுபவர்கள் அனைவரும் மானுட பதர்களே. கொஞ்சம் நினைச்சு பாரு,
நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் அல்லாமல் பாருங்க, அர்ஜுனனுடைய பராக்கிரமம் என்ன என்று தெரியாமல் நீ பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். அந்த காண்டேப தனுசு இருக்கு இல்லையா, அதுல அர்ஜுனன் ஒரே ஒரு நிமிஷத்தில் 500 பாணங்கள், அந்த 500 பாணங்கள் எந்த இலக்கை அவன் குறிவைக்கிறானோ அந்த விஷயத்தை செய்து முடித்துக் கொடுக்கக்கூடிய வல்லமை அர்ஜுனனிடம் இருக்கிறது. ஒரு நிமிஷத்தில் 500 பாணங்கள் விடுவதற்கு சாமர்த்தியமுடையவன் அர்ஜுனன். அவர்களுடைய வீரத்தை எல்லாம் மிக குறைவாக எண்ணிவிடாதே அப்படின்னு திருதராஷ்டிரன் எவ்வளவோ தூரம் துரியோதனனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் செவி மடுத்தானா? அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.